டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு முருங்கை வாது நண்பர்களே. அப்படி கீழே வரை கொண்டு போகிறேன் பாருங்களேன். அங்கே வரை கொண்டு வந்துட்டேன் நண்பர்களே. ஒரு முருங்கை குச்சி, நல்லா திக்கான குச்சியை, நல்லா இந்த அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு உள்ள குச்சியை பதிச்சு வச்சேன் நண்பர்களே. பிளான்டேஷன் பண்ணேன். அது பாருங்கள், இந்த வச்சு ஒரு 1 மந்த் இருக்கும். இந்த பாருங்களேன், அப்படியே அது துளுத்து வந்து இந்த இங்கே பாருங்கள். முருங்கை குச்சியை பொறுத்தளவுக்கு விதை போட்டாலும் வரும், அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சாலும் வந்துடும் நண்பர்களே. அது மாதிரி வச்சது தான் இந்த முருங்கை போத்து. இந்த பாருங்கள், துளுத்து வந்துருக்கு பாருங்களேன். இந்த பாருங்கள், இங்கே துளுத்து வந்திருக்கு. துளுத்து வந்தோடு மட்டும் இல்லை, பூவே பூத்துருச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், பூவே பூத்துருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் பூ. இது மூலம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, முருங்கையில் ஒரு திக்கான இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெம்மை நம்ம பிளான்டேஷன் பண்ணோம்னா அது துளுத்து வந்து ஒரு மரமாகிடும் நண்பர்களே. நல்ல ஹைட்டாக வைங்க, வச்சிங்கனாக்க ஆடுகிடு எதுவும் திங்காது. இந்த பாருங்கள், இது நான் கிட்டத்தட்ட ஒரு 7 அடி வச்சுருக்கேன். 7 அடியில் அப்படியே பூவும் பூத்துருச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு முருங்கை மரம் இங்கே இருக்குது. இந்த இருக்குது பாருங்களேன், ஒரு முருங்கை மரம் இருக்குது. இருந்தாலும் அதிலிருந்தே கட் பண்ணி வைப்பேன். இது வேறு ஒரு ப்ரீடு. இது நல்ல காய் நல்ல நீளமாக இருக்கும். இது நல்ல நீளமாக இருக்கும். அது கொஞ்சம் குட்டை. அது நாட்டு ரகம். இதுவும் நாட்டு ரகம் தான். அங்கே ஒரு மரம் இருக்குது நண்பர்களே. அது எல்லாம் இன்னொன்று வச்சேன், அடிஷ்னலாக வச்சேன், ஃபர்னிச்சர் கொடுக்கலாமேன்ற காந்தி. இது மூலம் இதை தான் நண்பர் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது முருங்கையை பொறுத்தளவுக்கு அந்த பிரான்ச்சை ஸ்டெம்மை வச்சாலே வந்துடும் நண்பர்களே. ஆமாம், அப்புறம் திருப்பி தான் மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு போகிறேன். வைக்கிறேன் நல்லா ஒரு 7 அடி போல் வைங்க. அப்போ தான் ஆடு சாப்பிடாது, சீக்கிரமாக ஈல்டு கிடைக்கும் நமக்கு. அந்த மரமும் நல்லா வளர்ந்து பாருங்கள், பசுமையாக இருக்குது பாருங்களேன். அந்த மரம் பசுமையாக இருக்குது. இப்போ நான் முருங்கைக்கீரை பறிக்க போகிறேன். பூவெல்லாம் பூத்து பாருங்கள். ஏகப்பட்ட காய் நாங்கள் ஈல்டு எடுத்துருக்கோம். அதில் இப்போ கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிக்க போகிறேன். ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்தேன். சரி, அதுக்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோமே. அதாவது முருங்கை ஸ்டெம்மை வச்சாலே அது துளுத்து மரமாயிடும் அப்படி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன் நண்பர்களே. இதோட நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. தெரியும். ஆனால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. சொல்கிறாங்க, சாஸ்திரப்படி சொல்கிறாங்க, முருங்கை மரத்தை வீட்டு வாசலில் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும்.